ஹலோ வணக்கம் வெல்கம் பேக். இந்த vlog வந்து நேற்று vlogோட கண்டினியூவேஷன். ஸோ நேற்று vlogல நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீடு வந்து இஎம்ஐ ஃப்ரீ, நம்ம புது வீடு வந்து லோன் ஃப்ரீ. ஸோ எப்படி பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன சீக்ரெட்டே ஷேர் பண்ணலையே அப்படின்னு சொல்லி. சீக்ரெட் என்ன இருக்குது, ஷேர் நான் என்ன சீக்ரெட் இருந்தால் தான் நான் ஷேர் பண்ணுறதுக்கு. நம்ம பழைய வீடு விற்றுட்டோம், இன்னொரு வீடும் இருந்துச்சு, அதுவும் விற்றாச்சு. அவ்வளோதான், 2 வீடு விற்றோம், இந்த வீடு வாங்கணும். இதில் பெருசாக சீக்ரெட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயம்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியாமல் விஷயம் இருந்தால் நான் ஷேர் பண்ணலாம். நம்ம பழைய வீட்டில் இருந்தோம் இல்லையா, 10-12 வருஷம் அந்த வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் இருந்தால் நம்ம யூடியூப் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நீங்கள் நம்ம vlogs ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு வீடும் நாங்கள் விற்றோம், அதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் விஷயமே. பட் இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதுவும் கேட்டிருந்தீங்க, நாங்களும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுங்க, எப்படி என்ன கொஞ்சம் டிப்ஸ், ஏதாவது டிப்ஸு அட்வைஸுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜும் கிடையாது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் எங்கள் லைஃப்பில் சில க்ரூஷியலான எடுத்த டெசிஷன்ஸ், முடிவு, சில அந்தந்த ரைட் டைமுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இருக்கும்போது ஒரு டீம் இல்லையா, ஸோ 2 பேருமே சேர்ந்து சில டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது, அது வந்து எங்களுக்கு சிலது ஒர்க் அவுட் ஆச்சு, சிலது ஒர்க் அவுட் ஆகலை. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணோம், அந்த ஸ்டோரி, அந்த ஜேர்னி, அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் உட்காந்துட்டு சீரியஸாக நம்ம கிளாஸ் டியூஷன் எடுக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு சொல்லவும் தெரியாது. ஒரு கேஷுவலாக சிட் அவ்வளோதான், ஒரு சிட் செஷன், காசிப் செஷன் மாதிரி நம்ம வேணால் நான் ஒரு vlogல போடுறேன். ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், எல்லாருக்குமே இது போரிங்காக இருக்கலாம். சில பேருக்கு வீடு வாங்குறவங்களுக்கு, கட்டுறவங்களுக்கு, இல்லை அந்த பிளான் வச்சுருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மேபி இருக்கலாம். நம்ம ஸ்டோரியில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைச்சா சந்தோஷம். ஆனால் நீங்கள் வேணுமா, விருப்பம் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் டீட்டெயில்டாக எங்களோட ஜேர்னி, நாங்கள் எங்களோட லைஃப்பில் என்னென்ன பிரின்சிபல்ஸ், பாலிசிஸ் வச்சுருந்தோம், என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம், அது வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். ஆஷ்கார்டு ஜூஸ், இந்த மஸ்க் மெலன் கூட இருக்குது, அதுவும் போட்டுருவேன். ஏன்னா அத்தர் இது குடிக்க மாட்டா, இது நான் குடிப்பேன், விஹான் குடிப்பேன், நான் காலையில் குடிப்பேன், காலி வயிற்றில். அத்தருக்கு வந்து இது பிடிக்காது, தொடக்கூட மாட்டான். பட் ஆக்சுவலி இதில் எதுவுமே டேஸ்ட் இல்லை, ஜஸ்ட்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே டேஸ்ட்டே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக பண்ணும் போது ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிடணும். அத்தருக்கு வந்து மஸ்க் மெலன் போடலான்னு இருக்கு. கிர்னி பழம் தானே சொல்லுவாங்க. இது மணி 4, விஹானுக்கு டியூஷன் இருக்குது இன்றைக்கி 4லேருந்து 5:30 மணிக்கு. ஆனால் இன்றைக்கி டியூஷன் வந்து லேட்டாக தான் போவோம், ஏன்னா ஹஸ்பண்ட் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல. ஸோ கடைக்கும் போகணும். நான் நினச்சேன் இவனை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கடைக்கு போய்ட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு. பட் லேட்டாக போகிறதுனால நான் சமையல் எப்பயும் ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. 7 மணிக்கு சாப்பிட்டோன்னா கிச்சன் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு 8-8:30 மணி ஆகி போகுது. ஸோ வீட்டில் நிறைய தேங்காய் இருக்குது. ஸோ தேங்காய் பால் சாதம், தேங்காய் புலாவ், ஏதோ ஒன்று தேங்காய் வச்சு செய்வோம். பீன்ஸ் கேரட் இருக்குது. இந்த பையன் பாருங்கள், புக்கு இங்கே வச்சுட்டு போயிருக்கான். ஸோ நம்ம லோனு, இஎம்ஐன்னு எல்லாம் தாண்டி வந்து இப்போ லோன் ஃப்ரீன்னு வந்து இருக்குது. நாங்கள் என்ன பிரின்சிபல்னா என்ன நம்ம ஒரு இதுன்னு வச்சுருப்போம்ல, ஒரு ப்ரோட்டோகால்னு வச்சுருப்போம்ல லைஃப்பில். ஸோ வீடு வாங்கும் போது நாங்கள் எப்படி என்ன பிளான் பண்ணி எப்படி அமைஞ்சிச்சு, என்ன செஞ்சோம், அது வேணால் ஒரு பொழுதுபோக்காக ஒரு கேஷுவல் சிட்சாட் மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைச்சிச்சின்னா ஓகே, சந்தோஷம். ஆனால் கேட்காம நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஒருத்தர் நம்மளை கேட்குறாங்களா இன்ட்ரெஸ்ட்டாக, அப்போ நம்ம சொல்லலாம். அது ஐடியாஸாக இருக்கட்டும், சஜஷனாக இருக்கட்டும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இல்லை நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்லலாம், கேட்காம சொல்லக்கூடாது. அதுதான் என்னோடய லைஃப்பில் நம்பர் 1 பாலிசி.
இந்தா ஓ இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லையா ப்ளீஸ் ரேட் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 10 எவ்வளோ மார்க்ஸ்? நான் வந்து மைனஸில் கொடுப்பேன் மார்க்ஸ், 0 கூட கிடையாது, மைனஸ். சுபே மே நாளைக்கு வந்து அத்தர் ஸ்கூலில் சாப்பிடணுமா லஞ்ச்? நான் இது கூட அட்வர்டைஸ் பண்ணுறேன். என்னது பாஸ்தாவா? சுபே அது ஏதோ ஒரு ஆப் இருக்குது ஓகேவா, அதிலேருந்து ஆர்டர் பண்ணலாம். அதில் ஹெல்த்தியாக, அது ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அது ஹெல்த்தியாக தெரியல. ஸோ பர்கர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹெல்தி பர்கர் கூட வேணாம், ஏன்னா ஒரே ஒரு வாட்டி தான் நான் லாஸ்ட் டைம் ஹலோ பண்ணியாச்சு பர்கர், ஆமாவா இல்லையா? ஸோ சப்பாத்தி ரோட்டி கறி அந்த மாதிரி எடுத்து நான் எடுத்துக்கோ. பிரியாணி கூட இருக்கா? வெஜிடபிள் ரைஸ் சுப்பி ஓகே. ஸோ நாளைக்கு விஹானும் அத்தருமும் ஸ்கூலில் சாப்பிட போகிறாங்க. ஸோ 7 மணி ஆகிப்போச்சு. இன்றைக்கி 7 மணிக்கெல்லாம் நான் டின்னர் முடிச்சிடணும்னு பார்த்தேன், பட் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ஸோ 1 hour அப்படியே அதில் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டு சமையல் இப்போ ஓடிட்டுருக்கு. எவ்வளோ நேரடா சூஸ் பண்ணுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுன்றேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்க 2 பேருமே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் நாளைக்கு சுண்டல் பண்ணி கொடுக்கலான்னு. ஸோ கீக் ரோபோலாம் பண்ணிடலாம் சீக்கிரமாக. வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, அது வீணாக போகுது. கேரட் பீன்ஸு போட்டு தேங்காய், இப்போ நம்ம வந்து பாலாக எடுத்து போட மாட்டேன், பாலாக எடுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து திக்காக தேங்காய் அரைச்சி நல்லா ஸ்மூத்தாக, ஓகே, ரொம்ப ஸ்மூத் டெக்ஸ்சராக அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்து நான் வந்து தண்ணியை ஊற்றி நார்மல் ரைஸில் தான் செய்ய போகிறேன். பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ் எல்லாம் இல்லை. தக்காளி மட்டும் லாஸ்ட்டில் கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக போட்டுட்டு போகிறேன். பச்சை மிளகா போட்டாச்சு, இஞ்சி பூண்டு யூஸ்வல் தான், பட்டை கிராம்பு ஏலக்காய் கிடையாது. அண்ட் இதில் வந்து நான் நெய்யே சேர்த்துக்கல. லாஸ்ட்டில் மேபி ஒரு இத்தினூண்டு ஸ்பூன் சேர்த்துப்பேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயில் தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா தேங்காவே நல்லா ரிச் ஃப்ளேவர் கொடுத்துரும். ஸோ இது மைல்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட்டாணி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது க்ளீன் பண்ணோம். ஆப்பிள் ஜூஸு பசங்களுக்கு சாயங்காலமாக இதாகி போச்சு. ஸோ ஆப்பிள் ஜூஸ் அத்தர் குடித்தான். அவனுக்கு ஆப்பிள் ஜூஸ் பிடிக்கும். இப்போ என்ன வேலை இருக்குன்னா, அரிசி போட்டுட்டு, ஸோ நமக்கு அந்த டென்ஷன் இல்லை, இது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். வடை மாவு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் சூடாக வடை போட்டு எடுத்துடலாம். மசால் வடை. தயிர் இருக்குது, கெட்டி தயிர், இன்னும் கூட கொஞ்சம் தயிர் இருக்குது. ஸோ வேணும்னா யாருன்னா எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் இருக்குது, இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருவோம். இது சாதாரணமான தக்காளி இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தக்காளி, நம்ம தோட்டத்தோட தக்காளி. நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் நான் வந்து வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் தக்காளி பாருங்கள், நம்ம தோட்டத்தோட, நம்ம மண்ணோட, நம்ம வீட்டு தக்காளி இது பாருங்கள். ஸோ க்யூட் தக்காளி. இந்த பச்சை மிளகா கூட நம்ம வீட்டு பச்சை மிளகா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது இருக்குது இல்லைங்களா, இது நம்ம வீட்டு பச்சை மிளகா. இதெல்லாம் அத்தர் பறிச்சது. பறிக்கிற வேலை வந்து அத்தர் டிபார்ட்மெண்ட், ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. பாருங்கள், இது லேட்டஸ்ட்டு பறிச்சது. இது ஸ்நாக்ஸ் ஆக்சுவலி அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸ் 3 இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டில் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸ்நாக்ஸ் நான் கொடுத்துருவேன். அதாவது ஸ்கூலில் போன உடனே ஹோமில் தான் நீ சாப்பிட்டு போறியடா. நான் ஒரே ஒரு வாட்டி என்ன தான் கொடுக்குறாங்கன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்கு இவன் அலோவ் பண்ண, அதோடு முடிஞ்சிச்சு. இப்போ நாளைக்கு ஸ்நாக்ஸும் வேணுமா? ஸ்நாக்ஸில் என்ன தான் வீட்டுக்கு வந்துடுறியா 3 மணிக்கு? இன்னும் என்ன ஸ்நாக்ஸு? Snacks isn't, I don't exactly know what snacks concept is. யார் அது? ஆமாம்மா, நம்ம வீட்டில், நம்ம கிச்சனில், நம்ம மண்ணில், நம்ம தோட்டத்தில், நம்ம கையால் பிளான்ட் பண்ண தக்காளி, நம்ம கையால் அரைஞ்சி, நம்ம கையால் சமைச்சி, கையால் சாப்பிடும்போது ஆஹா டிவைன் பிரசாதம். இது வந்து சாப்பாடு கிடையாது, சமையல் கிடையாது, இது வந்து பிரசாதம். நாளைக்கு ப்ரிப்பேர்டாடா? அத்தருக்கு சொல்லியிருக்கேன்,
75% மார்க்ஸ் வந்தாக்கா அவன் ஒரு gift கேட்டிருக்கான். அது வந்து வாங்கி தருவோம். ஸோ gift இல்லை, அது வந்து அவன் ஏர்ன் பண்ணது. கரெக்டா? அதாவது சம்பாதிச்சது. சூடு சூடு. மசால் வடையில் புதினா கண்டிப்பாக போடுங்க. கொத்தமல்லி போடலனாக்கா கூட பரவாயில்ல. கடைக்கு போக முடியல, ஸோ சாமான் ஹோம் டெலிவரி சொல்லிட்டேன். சூடா நம்ம டின்னர் ரெடி. தேங்காய் பால் புலாவ் வாசனை தூக்கலா, காரம் சாரமா, எக்ஸ்ட்ரா கிறிஸ்பா. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நறுக்கி போட்டு வடை சுட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போகிறேன் என்னோட ஃப்ரெண்டோட. கிச்சனை எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு எல்லாம் கழுவிட்டு, இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த பீல்ஸ், தோல், பீலு, இது எல்லாமே இவ்வளோ சேர்ந்துடும் எனக்கு டெய்லி. இது கூட நம்ம பல்ப்பும் இருக்குது, பழத்தோட பல்ப் இருக்குது, ஜூஸ் எடுத்த பிழிஞ்ச பல்ப் இருக்குது. ஸோ டெய்லி இது வந்து காலையில் நம்ம பால்கார அண்ணா வருவாங்க, ஸோ பசு மாட்டுக்கு இது கொடுத்துருவேன். ஓகே, ஸோ வைண்ட் அப் பண்ணுவோம் இந்த vlog. நம்ம பர்த்டே vlog நீங்கள் இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க, இன்கேஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். நம்ம அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், குட் நைட்.